பிரிட்டிஷ் ஆட்சியில் காட்டுவாசிங்க வாழ்கிற இந்த தீவில் தான் குற்றம் செய்கிற குற்றவாளிகள் எல்லாத்தையுமே போய் இறக்கி விடுவாங்க. ஏன்னா அவங்க மனித இறைச்சியை சாப்பிடுவாங்க. குற்றவாளி எல்லாத்தையுமே கண்ணை கட்டி அந்த தீவில் இறக்கி விட்ட பிறகு இந்த காட்டுவாசிங்க அவங்கள வேட்டையாடி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி தான் பிரிட்டிஷ் அரசாங்கம் குற்றவாளிகள் எல்லாத்தையும் கொண்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்குது. ஆட்சி அதிகாரத்தில் இருந்த அதிகாரிகளுக்கு மனித இறைச்சியை சாப்பிட்ற இந்த தீவை பற்றி தெரியுது. அதுக்கப்புறம் அவங்களை எல்லாத்தையும் கொல்லணுன்றதுக்காக ஒரு படையை அனுப்பிச்சு விடுறாங்க. நீங்களும் ஒரு 20 பேர் கண்ணோட அந்த தீவை தேடி போகிறாங்க. அதுக்கப்புறம் கண்ணில் படுற காட்டுவாசி எல்லாத்தையுமே ஈவு இல்லாம சுட்டு எல்லாத்தையுமே கொல்லுறாங்க. தப்பிச்சு பிழைச்ச காட்டுவாசிங்க சில பேர் அந்த தீவை விட்டே வெளியே வந்து ஒரு ஊருக்குள்ள வராங்க. அங்க ஒரு பொண்ணு ரெஸ்ட் ரூம் போறதுக்காக அந்த காட்டு ஓரமா ஒதுங்குறா. இதை பார்த்து அந்த காட்டுவாசிங்க அந்த பொண்ணை அடிச்சு கொண்டு சாப்பிட்டுறாங்க. சாப்பிட்டு இருந்ததை அங்க இருந்த ஒருத்தன் பார்த்துறான். இதை பார்த்து பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம வேக வேகமா ஓடி ஊர் பொதுமக்கள்கிட்ட மனித இறைச்சி சாப்பிட்ற காட்டுவாசிங்க நம்ம ஊருக்குள்ள வந்திருக்காங்கன்னு சொல்லிடுறான். அப்புறம் அந்த ஊர் பொதுமக்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த காட்டுவாசிங்களை பிடிச்சி ஒரு பெரிய மரத்துல கட்டி மண்ணெண்ணெயை ஊற்றி கொளுத்திடுறாங்க. இதுல மட்டும் ஒருத்தன் தப்பிச்சு இதெல்லாம் பார்த்தோன்னா அந்த காட்டுவாசியில இந்த ட்ரெஸ் எல்லாம் அவுத்து போட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சிடறான். அவனுக்கும் பசிக்கிறதுனால டெய்லி அந்த கறி கடை முன்னாடி போய் உட்கார்ந்துட்டு இருப்பான். அந்த கறி கடைக்காரன் ஏன் இங்கே உட்காந்துருக்கான்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு அவனுக்கு அங்கேயே ஒரு வேலையும் போட்டு கொடுத்துட்றாரு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இவனோட லைஃபும் மாறுது. இவன் தினமும் கறி வெட்டிட்டு இருக்கும் போது ரெகுலரா ஒரு பொண்ணு இவங்கிட்ட கறி வாங்குறா. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே லவ் பண்ணி கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு உடல்நிலை சரியில்லாதனால குழந்தை பெற்று எடுக்கும் போது அந்த பொண்ணு இறந்தும் போயிருது. இதுக்கப்புறம் இவனுக்கு என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியல. அந்த பையனுக்காக தான் வாழணும்னு முடிவு எடுக்கிறான். வேற வேலையும் தெரியாது, என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கும்போது கொஞ்ச நாள் அவனுடைய கண் பார்வை மங்குறது இவனுக்கு புரியுது. அதனால ஹாஸ்பிட்டல்ல போய் காமிக்கிறான். டாக்டரும் இவனை செக் பண்ணி பார்த்துட்டு இவனோட கண்ணுல சின்ன பிரச்சனை தான் இருக்கு, அது ஆப்ரேஷன் பண்ணா சரியாயிடுன்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் சொல்றாரு. அந்த அமௌண்ட் இவங்கிட்ட இல்ல. அதுக்கப்புறம் இவனுக்கு என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியாம சுத்திட்டு இருப்பான். பையனை எப்படியாவது காப்பாற்றணுன்றதுக்காக அந்த ஊரை விட்டு அவனை கூட்டிட்டு போயிட்டு இருப்பான். அப்போ ரோட்ல ஒரு பொண்ணு நிறைய தங்கத்தோட நிக்கிறா. இதை பார்த்தா இவன் அந்த பொண்ணை கொண்டு அந்த தங்கத்தை எப்படியாவது எடுத்துலான்னு சொல்லிட்டு அவனை கொன்னுடுறாங்க.